ஜோதி தரிசனம். உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆறாவது தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பர்வத வர்த்தினி சேது பீடம். இப்ப புரிஞ்சதா என்ன தலம்னு? ராமேஸ்வரம். யாரெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போய்கிறீங்க? ராமேஸ்வரத்திற்கு பாக்கியம் ஒரு முறையாவது. காசிக்கு போக முடியலனா கூட ராமேஸ்வரத்தையாவது ஒரு முறை போய் தரிசனம் செய்யுங்க. காசியில இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதரே இங்க என்னவா இருக்கிறார்? ராமநாத சுவாமியாக இருக்கிறார். காசி யாத்திரை எப்படி போய் முடியுது? அங்கிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை இங்க அபிஷேகம் பண்ணாதான் காசி யாத்திரை நிறைவு பெறுதுன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லப்படுறோம். அதனால இறைவனுடைய கருணையினால் அப்படிப்பட்ட ஒரு ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார். காசியில் இறந்தால் முக்தி. காசிக்கு நிகரான பதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலும் ஒருவேளை உங்களால போய் காசியம் பதியை தரிசிக்க முடியாதவர்கள் அங்கிருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 கிணறுகளில் குளித்து அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தத்திலும் நீராடினால் காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். ஒருவேளை உங்களால காசியம் பதியில் போய் உங்க அப்பா அம்மாவினுடைய அஸ்திகளை கரைக்க முடியாவிட்டால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் கரைத்தீர்களானாலே அது கங்கைக்கு சமமான ஒன்று. அந்த தீர்த்தத்திற்குள் கங்கைக்கு என்ன புண்ணியம் இருக்கின்றதோ அதே திருவருள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்திற்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். இப்போ ராமேஸ்வரத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய கருணையினால் ராமநாத சுவாமிகளாக இருக்கக்கூடியவர் எப்படி வந்தார்? எல்லாருக்கும் அங்க 2 சிவலிங்கம் இருக்குன்றது தெரியும். ஆனா 3வது ஒரு சிவலிங்கம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இனிமேல் அந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்க. அந்த சிவலிங்கம் எங்க இருக்குன்றதையும் இப்பவே சொல்றேன். அது மட்டும் இல்ல, அது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிந்து வைத்துக் கொள்ளுவதற்கு ராமேஸ்வரம் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் ராமேஸ்வரத்தை தரிசிப்பதற்கு வந்தார். வந்தவன் பொழுது அங்க எல்லா அடியார்களும் கூடினாங்க. கூடின அடுத்த வினாடி என்ன பண்ணாங்கன்னா அவரை நிக்க வச்சு சில பேர் கேள்வி கேட்டாங்க. இப்பயும் நம்மள சில பேருக்கு என்ன இருக்கு? அஞ்சறிவு தான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடையாது. ஏன்னா கார் வந்தாலும் விலக மாட்டோம், மழை வந்தாலும் விலக மாட்டோம். சில நேரத்துல ஏய் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா ராங் ரூட், அவன் வர்றது ராங் ரூட்ல, ஆனா சொல்றது நம்ம பார்த்து சொல்லுவான் ராங் ரூட்ல. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா சொல்றதும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பேசும் பொழுது அது கட்ட அது கல்லு இப்படி எல்லாம் பேசுறவங்களும் சில பேர் சொல்ல உண்டு. கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. கரண்ட்ல கை வச்சு பார்த்தாதான் கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். கரண்ட் எப்படி இருக்கணும், நான் எந்த உருவத்துல எப்படி காட்டுறது? இப்போ கரண்ட் இல்ல, லைட் கரண்ட் இருந்தா சுவிட்ச் போட்டா லைட் எரியும். இதை நான் எப்படி விளக்கி எப்படி சொல்ல முடியும்? அதை கை வச்சு பார்த்தாதான் அது ஷாக் அடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் இறைவனை வணங்காமலேயே கடவுள் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி அதை உணர முடியும்? அப்போ இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றார் என்பது தெரியும். இப்போ பாஸ்கர தேவராயரை நிக்க வச்சு சில அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்கள் கேட்டுச்சு. ஆமா, இந்த சீதை கையால மணல்னால லிங்கம் பிடிச்சி வச்சாலாம், அத ராமபெருமான் குடங்குடமா தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணாராம். அதுக்கு தேனு பால் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணியும் இன்னும் அந்த மணல் கரையாம நிக்குதான். கேக்குறவன் ஆமா கேப்பையில எல்லாம் நெய் வடியுதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றேன் இல்லையா? அந்த பழமொழி எல்லாம் உண்டு தானே. அதனால இவரை நிக்க வச்சு இப்படி சொன்னாங்க. சரி, இவர்களுக்கு எப்படி விளக்குவதுன்னு அவருக்கு புரியல. ஒரு பெரிய மகான் பாஸ்கர தேவராயர், ரொம்ப மிகப்பெரிய மகான். அவர் பார்த்தார், அப்பா இங்க வா, யார் யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்கு? ஐயா எங்களுக்கு இருக்குன்னு ஒரு கூட்டமே வந்துச்சு. அப்படியா? சரி, உங்கள யாரு கடைக்கு போறது? ஐயா நான் போறேன்னு அதுல ஒருத்த வந்தான். ஒண்ணும் இல்ல, ஒரு 4 படி உப்பு வாங்கிட்டு வான்னார். எத்தனை படி? 4 படி உப்பு வாங்கிட்டு வா. சரின்னு நேரா உப்பு வாங்குறதுக்கு அங்க போனாங்க. உப்பு வாங்கிட்டு வந்தார். ஒன்னும் அவர் சொல்லல. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேரா
அவங்க கண்ணு முன்னாடியே அந்த உப்பை ஒரு மேடை மேல வச்சு அப்படி பிடிச்சு லிங்கமாக்கினார். பக்கத்துல இன்னும் கொஞ்சம் உப்பை அம்பாலாக வடிவமைத்தார். அப்பா இப்போ ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். லிங்கம் ஆயிடுச்சா, இது அம்பால் ஆயிடுச்சா, இந்த ரெண்டுத்தின் மீது உன்னால எவ்வளவு தண்ணி ஊத்த முடியுமா ஊத்துனார். ரெண்டும் ஊத்துனாங்க. குடம் 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 குடமா ஊத்துனாங்க. அந்த உப்பு கரையவே இல்லை. அங்கிருக்கக்கூடிய அந்த உப்பு லிங்கத்திற்கு என்ன பெயர்? வஜ்ரேஸ்வரர் என்பது பெயர். அம்பாளுக்கு மனோன்மணி என்பது பெயர். அம்பாளுக்கு மனோன்மணி என்பது பெயர். இது எங்க இருக்கு அப்படின்னா, முதல் பிரகாரத்துல லிங்கோத்பவருக்கு பின்பக்கத்து, அதாவது எதிரில லிங்கோத்பவருக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த கல்லினால் உப்பு கல்லால பிடிச்ச பாஸ்கர தேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்பு லிங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்திற்கு மேல இன்னும் ஒரே ஒரு உப்பு கல்லு கூட கரையவே இல்லை. அம்பாலும் கரையவில்லை, இந்த வஜ்ரேஸ்வரரும் கரையாமல் அப்படியே இருக்கின்றார். ஏன்னா நிறைய பேர் இவரை பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம ஒரு தலத்துக்கு போனா அங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு யாராவது தெரிஞ்சவர்களிடத்துல கேட்டுட்டு முழுக்க முழுக்க தரிசனம் செய்துட்டு வரணும். அதுக்கப்புறமா 22 கிணறு அங்க உண்டு. அதுல எல்லாருமே நீராடி இருப்பீங்க. ஆனா 22 கிணறுலயும் சுவை மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்ப சமீப காலம் இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறமா தான் சில கிணறுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிணறு தண்ணி ஒவ்வொரு கிணத்திலேயும் உப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், புளிப்பா இருக்கும், ஒவ்வொன்றும் மாறுபட்டே இருக்கும். அந்த 22 தீர்த்தங்களிலும் நீராடி ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் என்ன தமிழ்நாட்டில் தான் இருக்கு. காலையில நைட் இங்க ஏறினா காத்தால கொண்டு போய் 4 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. டைரக்டா நேரா ராமேஸ்வரத்திலே போய் இறங்குறதுக்கு ட்ரெயின் இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறையாவது ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தணும். அது மட்டும் இல்ல, சேது பாலம் கிட்டத்தட்ட இருக்கா இல்லையா, கட்டினாரா இல்லையா, கட்டினாரா இல்லையான்னு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் கடைசியா கட்டியது உண்மைன்னு நம்ம ஆன்மீகம் சொல்லி ஒத்துக்கொள்ளாதவர்கள் அறிவியல் சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ராமாயண காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. எதுல கட்டது? சேது பாலம். கல்லு என்னவா இருக்கும்? மிதக்கும். ராமேஸ்வரத்துல கல்லு மிதக்கிறத பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த கல்லு மிதக்கும். ஆனா நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா அது வெயிட்டா இருக்கும், மிகப்பெரிய வெயிட்டா இருக்கும், பாரமா இருக்கும், கனமா இருக்கும். ஆனா அதையே தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? மிதந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சேது பாலம் ராமபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வானரங்கள் என்று சொல்லக்கூடிய 70 வல்ல வானரங்களும் அந்த சேது பாலத்தை, இலங்கைக்கு செல்லக்கூடிய அந்த சேது பாலத்தை கட்டியது. அப்படி கற்ற பொழுது ஒரு அணில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தது. ஒரு அணில் உட்கார்ந்து பார்த்துட்டு அப்படி பார்த்து கொண்டே இருந்ததுக்கு அந்த அணிலுக்கு ராமபெருமான் அதை பார்த்துட்டே இருந்தார். எல்லாரும் இந்த ராமநாத சுவாமியாக இருக்கக்கூடிய ராமபெருமானுக்கு உதவி செய்யறாங்க. நம்மால ஒரு உதவியும் செய்ய முடியலையே. இந்த கல்லுகளை கொண்டு போய் இந்த வானரங்கள் அடுக்கிக்கிட்டே போச்சு. இந்த கல்லுகள் அடுக்கிற பொழுது இடையில அது வட்ட வட்ட கல்லு. அந்த வட்ட வட்டமா அடுக்குனா அந்த இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வட்ட வட்டமா இடம் இருக்கு. இந்த அணிலு ஓடி போய் பார்த்தது. பார்த்தா வட்ட வட்டமா கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தது. இதுல நாம என்ன செய்யலாம்னு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு கல்லா கொண்டு போய் குட்டி குட்டியா அந்த சின்ன சின்ன வட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு இடையில இந்த கல்லை போட்டு நிறைச்சிக்கிட்டு வருது. இத லட்சுமணர் கவனிக்கல, ராமபெருமான் கவனிச்சிட்டு இருக்கார். லட்சுமணா இங்க ஒரு நிமிஷம் வான்னார். ஆமா, அந்த அணில் என்ன செய்து கொண்டிருக்கு அண்ணா? அந்த ஒரு நிமிஷம் அண்ணா, இந்த குட்டி குட்டி, ஏன்னா அதால எவ்வளவு பெருசு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே தூக்க முடியும். அது என்ன பண்ணது? இந்த குட்டி குட்டி கல்லை எடுத்துட்டு போய் இந்த இடைப்பட்ட சந்துல போட்டுட்டு வருது. நீங்க பொய் சொன்னா அது பொய் கிடையாது, நிஜம். என்னன்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தொட்டு கொடுக்கிறார், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி இந்த வானரங்கள் கொண்டு போய் அடுக்குது, அந்த கல்லு மிதக்கும். சரி, ஆஞ்சநேய சுவாமிகள் தொட்டும் கொடுக்கல.
இப்போ இந்த அணிலாக இருக்கக்கூடியது ஒரு முறை ராமரை பார்க்கிறது, ஒரு கல்லை எடுக்கிறது, ஸ்ரீராம ஜெயம்னு மனசுல நினைக்குது, மீண்டும் அந்த கல்லை கொண்டு போய் போடுது, அந்த கல்லை மிதக்குது. என்ன அற்புதம் பாருங்க. இதை பார்த்த லட்சுமணருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அண்ணா, அவர்கள் கல்லு மிதப்பது நியாயம், ஆனால் இந்த அணிலினுடைய கல்லும் மிதக்கின்றதே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை அண்ணா அப்படின்னு உடனே ராமபெருமான் அந்த அணிலை இப்படி பார்த்து வா அப்படின்னார். அது ஓடி வந்து கட 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 கடன்னு இப்படி கையில உள்ளங்கையில ஏறி இப்படி உட்கார்ந்துச்சான். உட்கார்ந்த அடுத்த வினாடி பார்த்ததான், என்ன சுவாமி, இறைவனுடைய பார்வை அங்க பட்ட உடனே அது கேக்குது, சுவாமி எனக்கு நிறைய வேலை இருக்கின்றது, நீங்கள் எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இல்ல நீ என்ன வேலை செய்கிறாய்? இல்ல சுவாமி, அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கல்லாக பாறாங்கல்லாக தூக்கி கொண்டு போய் பாலம் செய்கிறார்கள், அடுக்கிக்கிட்டே போகிறார்கள். ஆனால் என்னால் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய பாறை எல்லாம் தூக்க முடியவில்லை. என்னுடைய சக்திக்கு ஏற்றார் போல அந்த கல்லு இடுக்குகளுக்கு உள்ள சந்துகளை அடைக்கிற அளவுக்கு என்னால் கல்லு தூக்கி கொண்டு போக முடியும் அல்லவா, அதை தூக்கி கொண்டு போகிறேன். சரி, உன் கல்லு எப்படி மிதக்கின்றது? சுவாமி, ஒன்றுமில்லை சுவாமி, உங்க பார்வையும் உங்களுடைய திருநாமம் தான். ஆமா, நீ என்ன சொல்ற? ஸ்ரீராம ஜெயம் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஸ்ரீராம ஜெயம் சொல்றேன் அப்படின்னுச்சு. சொன்ன அடுத்த வினாடி அப்பதான் ராமபெருமான் கண்ணீர் விட்டார். நான் மனைவியை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துன்பம், என் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீயும் நினைத்து இந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைப்பதற்கு நீயும் பாடுபடுகிறாயே, உன்னை நான் என்னவென்று சொல்லுவது, உனக்கு நான் என்ன தருவது என்று எனக்கும் புரியலன்னு இந்த வலது கரத்துல இருந்த அணில தூக்கி இடது கரத்துக்கு மாத்திட்டு தடவி கொடுத்தாராம். அவரு போட்ட கோடுதான் அணில் மேல இருக்கிற அந்த 3 கோடு, ராமர் போட்ட கோடு. இது நடந்த இடம் ராமேஸ்வரம். ஒரு சிறிய ஜீவன், அந்த ஜீவனுக்கும் கருணை செய்த பெருமான் ராமபெருமான், அந்த சின்ன ஒரு அணிலுக்கும். சரி, அதே ராமேஸ்வரத்தில் இன்னொரு நிகழ்வு நடந்தது. இப்ப பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், கையில ராமபானம் கையில இருந்தது. இவர் அந்த மணல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நேரம் பானத்தை இப்படியே வச்சிருக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, அந்த ராமபானத்தை பூமிக்குள்ள அப்படி சொருகினார். சுவாமி, பாலம் கட்டி முடித்து விட்டது, புறப்பட தயாராக இருக்கின்றது, புறப்படலாமா? அண்ணா புறப்படலாம். லட்சுமணர் சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி ராமபெருமான் அந்த பானத்தை எடுத்தா, அந்த பானத்துல உதிரம் முனையில ரத்தம் இருக்கு. ரத்தம் இருந்ததை எடுத்து அப்படி பார்த்தார். பார்த்த உடனே, லட்சுமணா அந்த இடத்தில் கொஞ்சம் பள்ளம் தோண்டி பார்த்தா ஒரு தவளை உள்ள இருக்கு. அந்த தவளையை எடுத்து கையில வச்சுட்டு, ஏன்பா நீ சத்தம் போட்டிருக்கலாமே. இல்ல, நீங்க அம்பை சொருகுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் சத்தம் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த பானம் என் முதுகுல படுகிற பொழுது நான் இப்படி திரும்பி பார்த்தேன், அதுல ராமா என்கின்ற 2 எழுத்து எழுதப்பட்டிருந்தது. துன்பம் வந்தால் எல்லோரும் ராமனிடத்தில் சொல், ராமனிடத்தில் சொல், ராமனிடத்தில் சொல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த ராமனாலேயே துன்பம் வந்தால் நான் எவரிடத்தில் சொல்லுவது? துன்பம் வந்தா தசரத சக்கரவர்த்தி திருமகனார் ராமபெருமானிடத்தில் சொல் என்று அனைவரும் சொன்னாங்க. என்றைக்காவது நான் ராமநாமத்தை பார்ப்போம், ராமரை பார்ப்போம், அவர்கிட்ட நம்ம குறைய சொல்லலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராம பானத்தினாலேயே என் பிராணன் போகும் என்பது எனக்கு தெரியாது. அதனால துன்பம் வருகிற பொழுது ராமனிடத்தில் சொல் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த ராமனாலேயே துன்பம் வந்தா நான் எவரிடத்தில் சொல்லுவது? ராமபெருமான் நினைச்சார், ஓ இப்படி ஒன்று இருக்கின்றதா? அப்ப அந்த தவளை இடத்தில் ராமபெருமான் மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நீ எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டே இரு. அவர் தான் கொடுத்தார். நுழலும் தன் வாயால் நுழலும்னா என்ன அர்த்தம்? தவளை தன் வாயால் கெடும். இந்த கிணத்துக்குள்ள ஒரு பாம்பு சுத்தின்னு இருக்கும், இதுவும் என்ன பண்ணோம்? பேக் 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 பேக், நான் இங்கதான் இருக்கேன்னு அதுவாவே கூப்பிட்டு யமனை வர வச்சுக்கும், வேற ஒன்னும் இல்லை. அப்போ நடந்த இடம் எது? ராமேஸ்வரம். இது நடந்த இடமோ ராமேஸ்வரம்.
அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம். எல்லா இடத்திலும் கடல் அலை ஆர்ப்பரித்து கொண்டு வரும். ராமேஸ்வரத்தை மட்டும் அலையே இருக்காது, அமைதியா வந்து அப்படி தரையை முட்டும். ஏன்னு யாருக்காவது தெரியுமா? 11,000 ஆண்டு காலம் ராமபெருமானுடைய ஆயுள் காலத்தை சொல்றேன், எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11,000 ஆண்டு காலம், 11 வருடம், 11 மாதம், 11 நாள், 11 மணி நேரம், 11 மணி நிமிஷம். இந்த 11 மணி நேரத்துக்கு அப்புறம் நிமிஷம், 11 செகண்ட், 7 11 1 1 1 1 1 1 வரும். எல்லாமே ஒண்ணுதான். மனைவி ஒண்ணு, சொல்லு ஒண்ணு, வில்லு ஒண்ணு, எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லாமே சொல் ஒன்று, மனைவி ஒன்று, வில் ஒன்று, செயலும் ஒன்று, அனைத்துமே அவருக்கு ஒன்னா இருக்கும். ஆயிலும் என்ன? ஒன்னு 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 7 1 வரும். அவதாரம் ராம அவதாரம், 7வது அவதாரம் தசாவதாரத்துல 7வது அவதாரம். அதனால எல்லாமே ஒண்ணு ஒண்ணு. 11,000 ஆண்டு காலம், 11 வருடம், 11 மாதம், 11 நாள், 11 மணி நேரம், 11 நிமிஷம், 11 செகண்ட் அவருடைய ஆயுள் காலம் முடிந்து எங்க போனார்? வைகுந்த பதவி என்று சொல்லக்கூடிய அந்த வைகுந்த பதவியை அடைந்தார். ராமபெருமானுடைய ஆயுள் காலம் 11,000 ஆண்டு காலம். அந்த 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமபெருமான் ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் கடவுள் என்பதை மனதில் ஒரு நிமிடம் கூட எண்ணி பார்க்கவே கிடையாது. அதை விட இன்னொரு சிறப்பு, மனிதர்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு பெருமான் ராமபெருமான். ராவணன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியை அபகரித்து கொண்டு போய் 10 மாதம் சிறை வைத்திருந்த இடத்தில் இவர் சேது பாலம் கட்டிட்டு போகணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நிமிடம் நினைத்திருந்தால் அந்த சீதையை கொண்டு போய் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஒரே ஒரு சொல் என்று சொல்லக்கூடியது சொல்லியிருந்தால் ராவணன் அழிந்து போயிருப்பான். ஆனால் இவர் என்ன சொல்லல? நான் கடவுள் என்பதை கடைசி நிமிஷம் வரைக்குமோ நினைக்கல. அப்பேற்பட்ட ஒரு பெருமான் ராமபெருமான். அதனாலதான் காசி விஸ்வநாதர் என்ன நாமம் சொல்றார்? வாழுகிற பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் ராமனாக வாழவில்லை. ஏன்னு கேட்டா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆகி அழகா ஒரு 50 சவரம் பென்சு கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இவர் மனைவியை பார்த்து சொல்றார், மூதேவி, உங்க அப்பன் தீபாவளிக்கு 1.5 பவுன்ல மோதிரம் போடுன்னா 3/4 பவுன்ல போட்டுட்டு 1.5 பவுன்னு அந்த பொண்ணு பாரு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தவர் மனைவியை பார்த்து அவ அழகுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பதிவிரதா தர்மம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு ஒண்ணு இருக்கு, என்ன சொல்லக்கூடாது? என்னை யார் யாரோ கேட்டாங்க, எங்க அப்பன் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கிற மாதிரி உங்க கையில கொடுத்து. கிளிய வளர்த்து யார் யாரோ கேட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா நமக்கு சச்சின் டெண்டுல்கரோ இல்ல தோனியோ இல்ல விஜயோ இல்ல அஜித்தோ நமக்கு வீட்டுக்காரா வரணும்னு, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் வரணும் எல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர் வரணும், என்ஜினியர் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், எப்படியோ கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கணவர் வந்துட்டாருன்னா, அவர் தான் நமக்கு என்னது? மண் மதன். அவர் நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், இல்ல வழுக்கியா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் தான் நமக்கு என்ன? மன்மதன். அவர் தான் நமக்கு மன்மதன். கல்லானாலும் கணவர், ஃபுல்லானாலும் புருஷர். அந்த காலத்துல பழமொழி சொல்லி வச்சுக்கிறாங்கப்பா, நானும் சொன்னேன், அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால கல் ஆனாலும் கணவர், புல்லானாலும் புருஷர், அப்படிப்பட்ட ஒன்று. அதனால மனைவி என்று சொல்லக்கூடிய அடுத்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பெருமான். என்ன? இந்த ஜென்மத்தில் ஒரே ஒருத்தி, சிந்தையாலும் சீதையை தவிர வேறொரு பெண்ணை தீண்ட மாட்டேன். மனசுல கூட நினைக்கவே இல்லை. மனசால நினைத்தாலும் அது தவறுதான். அதை வாழ்ந்து காட்டியவர். சீதை பூமியை பொலந்து கீழே பூமிக்கு அடியிலே பூமி மாதாவா போயிட்டா. அவங்க அம்மா பூமி மாதா, அதனால அந்த அம்மாவும் பூமி மாதாவா போயிட்டா. அப்படி போன பிறகு 10,000 ஆண்டு காலம் ராமபெருமான் தனியா வாழ்க்கை நடத்தினார். தவ ஒழுக்கத்தில் வாழ்க்கை நடத்தினார். லவகுசர்களுக்கு பட்டாபிஷேகம்
நம்ம சென்னையில லவகுசர்கள் வணங்கிய தலம் ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் தான், அது லவகுச ஈஸ்வரர்னு பேரு. அங்கதான் குதிரையை கட்டி போட்டு வச்சிருந்த இடம். ராமபெருமானாக இருக்கக்கூடியவர் அஸ்வமேத யாகத்திற்காக விட்ட குதிரையை கட்டி போட்டு வைத்திருந்த இடம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில். எல்லாரும் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க. ராமபெருமானுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய லவகுசர் வணங்கிய தலம் கோயம்பேடு குறுங்காலி. அது இப்ப பேர் குறுங்காலீஸ்வரர்னு மாறிச்சு. அது லவகுச ஈஸ்வரர் என்பது அதனுடைய திருப்பெயர். அவங்க கரத்தால பிடித்து வைத்து வழிபாடு செய்தது. குழந்தை இல்லாதவர்கள் அந்த தலத்தை வேண்டி தவம் இருந்து பிரதோஷ காலத்துல இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா இரட்டை குழந்தை பிறக்கும். இது நான் சொல்லல, அந்த தலத்தினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. நிச்சயமும் கூட நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது எது? அந்த லவகுசர்கள் வணங்கிய தலம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில். எல்லாரும் நினைவுபடுத்துறதுக்காக, நினைவுல வச்சுக்கோங்கன்றதுக்காக சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் அப்படிப்பட்ட ராமபெருமான், அதனாலதான் வாழுகிற பொழுது நீங்கள் மனிதனாக வாழவில்லை, இறந்த பிறகாவது அந்த ராமநாமத்தை என் திருவாயினால் கேட்டுவிட்டு மோட்சத்திற்கு செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் செய்த கர்ம வினையின் காரணமாக அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமே, ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் ராமனாக வாழ்ந்து காட்டுங்கள். அதுக்காக தான் காசி விஸ்வநாதர் என்ன சொல்றார்? ஒரு காதல பிரணவத்தையும் ஒரு காதல ராமநாமத்தையும் சொல்றார், சிவநாமத்தை சொல்லல. இது எல்லாம் நினைவு வச்சுக்கணும். என்ன சிவநாமத்தை அவர் சொல்லல, ஏன் ராமநாமத்தை சொல்றார்? வாழுகிற பொழுது ராமனாக வாழ முடியாதவர்களுக்கு என் வாயினால் அந்த ராமநாமத்தை கேட்டா அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது என்ன சொல்லணும்? ராமனாக வாழ்ந்து காட்டுங்கள் என்பதற்காக. ஏன்னா கடைசி வரைக்கும் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பத்தையும் அனுபவித்த ஒரே ஒரு அவதாரம் எது? ராம அவதாரம். இத்தனைக்கு ஆயுள் காலம் 11,000 வருஷம். அவ்வளவு காலமும் அப்படியே தான் வாழ்ந்தார். தன் மனசுல ஒரு நிமிடம் கூட என்ன இல்ல, கடவுள் என்கின்ற எண்ணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமான் ராமபெருமான். சரி, கடவுளுடைய நட்பு. இந்த ராமபெருமானுக்கு என்ன அவ்வளவு சிறப்பு? இந்த ராமேஸ்வரம் எவ்வளவு சிறப்பு? ஏன் சிவபெருமான் அங்க ராமரனுடைய பெயரை வைத்து ராமேஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட ராமநாத சுவாமியாக இருக்கிறார்? அந்த ராமேஸ்வரத்துக்கு என்ன அவ்வளவு சிறப்பு இருக்கும்? இந்த ஒரு கதையில இருந்தே நீங்க புரிஞ்சுப்பீங்க ராமருடைய உயர்வு எப்படி, ராமபெருமானுடைய திருவருள் எப்படின்னு. தசரத சக்கரவர்த்திக்கு திருமணமாகி 60,000 வருஷம். தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவி மாறுன்னு யாருக்காவது தெரியுமா? அப்பாவுக்கு 60,000 மனைவி. அவர் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு ஒன்னே ஒண்ணு, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போகவே இல்லை. பிறர் மனைவியை அவர் பார்க்கவே இல்லை. பிறர் பொருளை பார்க்கிற பொழுது எட்டி கசப்பாக பார்த்தார். அப்படிப்பட்ட ராமபெருமான் அவரை அஸ்வமேத, அதாவது புத்திரகாமேட்டி யாகம் செய்து அதிலிருந்து பிறக்கிறார். கோசலையினுடைய மணிவயிறு வாய்த்து பிறக்கிறார். ராமர், லட்சுமணர், லவர், அதாவது பார்த்தீங்கன்னா சத்ருகனன், பரதன், இவங்க பிறக்கிறாங்க. இப்படி பிறந்த நால்வரும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அரண்மனையிலிருந்து தேர் புறப்பட்டு தினமும் பார்த்தீங்கன்னா வில் பயிற்சிக்காக போவாங்க. அப்படி வில் பயிற்சிக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் அங்கு செருப்பு தைக்கக்கூடியவருடைய ராமபெருமான் என்னைக்கு பிறந்தாரோ அன்றைய தினத்திலேயே அந்த நாட்டினுடைய செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. தசரத சக்கரவர்த்தியினுடைய முதல் மகனுக்கு ராமன் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டார் அந்த செருப்பு தைக்கிறவர். அவர் என்ன பண்ணார்னா, என் பிள்ளைக்கும் ராமன் என்று பெயர் வைக்கிறேன்னு சொல்லி ராமன் பெயர் வச்சுட்டார். அப்போ இந்த குழந்தை வளர்ந்துட்டான். வயசு ஒரு 10 வயசு இருக்கும். இந்த குழந்தை கேட்கிறான், அப்பா என் பேரை எல்லாரும் சொல்றாங்களே, ஏன்பா? அப்பா அது உன் பெயர் அல்ல, நம் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த குமாரர், அவருடைய பெயர் ராமன். அப்பா ஏன் அவருக்கு வைத்த பெயரை எனக்கும் வைத்திருக்கிறீர்கள்? அப்பா அவரை என்னால தினமும் பார்க்க முடியாது, அவர் நாமத்தையாவது கூப்பிடலாமே என்று உனக்கு அந்த பெயரை வைத்தேன். அப்படியா? அப்பா அவரை நாம பார்க்க முடியுமா? என்னால ஒரு முறையாவது பார்க்க முடியுமா? குழந்தாய்,
அவரை பார்க்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம வீட்டு வாசல் வழியாக தெரு வழியாகத்தான் தினமும் அந்த ராமபெருமான் தேர்ல போவார். அப்ப வேண்டுமானால் உனக்கு காட்டுகிறேன். இந்த குழந்தை ராத்திரி எல்லாம் தூங்கல. பொழுது எப்படா விடியும், எப்படா அப்பா ராமரை காட்டுவார். அவர் எப்படி இருப்பார்? நம்ம மாதிரி இருப்பாரா, இல்ல உயரமா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, இப்படி எல்லாம் அந்த குழந்தை கற்பனை பண்ணிட்டு இருக்கான். பொழுது விடிஞ்சது. குழந்தையும் பொழுது விடிஞ்ச உடனே நேரா போய் தெருவுல நின்னுட்டான். உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அப்பா, நீங்க நேத்தே காட்டுறேன்னு சொன்னீங்க, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனாரை நான் பார்க்கணும். இது ஒரு தடவை அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் காமிச்சார். அப்பா, இந்த பக்கம் வலது பக்கமா உட்கார்ந்து இருக்காரு பாரு, அவர்தான் ராமபெருமான். அப்பா, அவருக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் லட்சுமணர். அப்பா, பின்னாடி இன்னொரு தேரில் அமைந்து கொண்டு அவர்கள் சத்ருகனனும் பரதனும். அப்பா, இவர்கள் நால்வரும் எங்குப்பா செல்லுகிறார்கள்? அவர்கள் வில் பயிற்சிக்கு செல்லுகிறார்கள். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படையை அவர்கள் கற்றுக்கொள்ளுவதற்காக, பள்ளி பாடத்தை கற்பதற்காக செல்லுகிறார்கள். அப்படியா? சரிங்கப்பா, நீங்க போகலாம். இந்த குழந்தை என்ன பண்ணுவான், கரெக்டா டைம் தெரியும், நேரம் பார்த்து தினமும் அந்த ராமரை பார்க்கணும்னு நிற்பான். ராமபெருமான் ஒரு சில நாள்ல பார்க்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கிறார். ஒரு வருஷம் இந்த குழந்தை அந்த டைம் ஆனா அவன் வந்து தெருவில் நிக்கிறான். அந்த ராமரையே அந்த தேர் மறையிற வரைக்கும் அவரையே தேரோட்டி கிட்ட ராமபெருமான் கேட்டார், தேரோட்டி, இந்த குழந்தை ஏன் தினமும் என்ன இங்க வந்து நின்று கொண்டு பார்க்கிறான்? என்ன எல்லாரும் ஒரு நாள் பார்த்தா பரவாயில்ல, தினமும் பார்க்கிற பொழுது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பார்வை என்பது ஒரு சில நம்ம பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். பசியோட இருக்கிறாங்களா, அன்போட பாக்குறாங்களா, இல்ல வேற மாதிரி பாக்குறாங்களா, இல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு பாக்குறாங்களா, இதெல்லாம் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். கண்ணுக்கு என்ன தெரியுமா, காட்டி கொடுப்பதற்கு பெயர் இறைவன் கண் என்று வைத்தார். நம்மளெல்லாம் காட்டி கொடுப்பதற்கு பெயர் கண் என்று வைத்தார். இப்ப ராமபெருமான் என்ன நினைக்கிறார், அந்த குழந்தை என்ன நினைக்கிறான், ஒருவேளை நம்ம கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறானோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரா, தேரோட்டி நாளைய தினத்துல இந்த தெரு வழியா வரும்பொழுது ஒரு நிமிஷம் தேரை நிறுத்தணும்னார். சரி, இன்னும் நிறுத்தினார். லட்சுமணா, நீங்க எல்லாம் மேலேயே உட்கார்ந்துருங்க, நான் போய் வரேன். ராமர் மட்டும் கீழே இறங்கினார். இறங்கிய உடனே இங்க வான்னார். ஆமா, உன் பெயர் என்ன? இல்ல, எங்க அப்பா அந்த பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார். ஏன்? இல்ல, அந்த பெயர் வந்து இங்கு இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த திருமகனாரனுடைய பெயராம். எனக்கும் வைத்து விட்டார். அவர் மட்டும் தான் அழைப்பார், எங்க அம்மாவை கூட அழைக்க விட மாட்டார். அது மட்டும் இல்லை, உன் பெயர் யாராவது கேட்டால் சொல்லாதே என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா சக்கரவர்த்தியினுடைய திருமகனாரனுடைய பெயரை செருப்பு தைக்கக்கூடியவன் எப்படி வைக்கலாம்? கேஸ் போட்டா என்ன பண்றது? அப்படி ஒரு பயம். அதனால அவர் மட்டும் ரகசியமா கூப்பிட்டுப்பார், வேற யாருக்கும் சொல்ல மாட்டார். அதனால என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கார். சொல்லாமையே இப்ப சொல்லிட்டாரா, அந்த பெயர் தான் எனக்கும் எங்க அப்பா வச்சிருக்கார், சொல்லாம சொன்னார். அப்படியா, உன் பெயரும் ராமனா? ஆமாம் என்றார். சரி, இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி, ஆமா, தினமும் நான் போகும் பொழுதெல்லாம் நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்டார். தினமும் நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன காரணம்? என்னிடத்தில் பேச வேண்டுமான்னார். இல்ல, ஒரு முறையாவது ஒரு நாளாவது உங்க கூட எனக்கு விளையாட வேண்டும் என்று ஆசை. அப்படியா? சரி லட்சுமணா, சத்ருகனா, பரதா, நீங்கள் இன்றைய தினத்தில் வில் பயிற்சிக்கு செல்லுங்கள். திரும்பி வருகிற பொழுது தேரை இங்க நிக்க வைத்து என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நான் இந்த ராமனுடன் விளையாட போகிறேன். இதை சொல்லிட்டார். சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. சரி, அப்படியா? லட்சுமணர் ஒரு நாள் கூட பிறந்ததிலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் லட்சுமணரை விட்டு, அதாவது ராமரை விட்டுட்டு லட்சுமணர் பிரிஞ்சதே கிடையாது. ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சார். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சார். ஆனா பிரியறதுக்கு மனசுல, ஆனா நானும் அவனும் விளையாடணும்னு தான் அவனுக்கு ஆசை. அதனால நீ இன்றைய தினம் மட்டும் தனியாக சென்று வா. அண்ணா சொல்ல தட்ட மாட்டார் எப்பயும் லட்சுமணர். அதனால அவர் மட்டும் போயிட்டார். இப்படி போனதற்கு பிறகு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பதான் யோசிக்கிறார். ராமபெருமான் விளையாடுறார். டைம் ஆயிடுச்சு, மாலை நேரம் வந்துட்டது.
இப்ப ராமபெருமான் யோசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்பா வந்துட்டுது, நான் புறப்படட்டுமான்னார். ராமா, இனி எந்த ஜென்மத்தில் உன்னோட நான் விளையாட போகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒண்ணுமில்லை ராமா, உன்னுடைய திருவடி பாதத்தை என்ன செய்யணும்? ஏதாவது தர வேண்டுமா? பொன் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் அப்பா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இல்லை என்று பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கின்றது, வீடு நிறைந்திருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். வேற என்னதான் வேண்டும்? ஒரு நிமிஷம் நான் அழைக்கிற இடத்துக்கு வாயேன். வந்தார். இந்த மணல் மேல நீ ஏறி நிக்கணும்னார். அந்த மணல் மேல ஏறி நின்னார் ராமபெருமான். அந்த சுவடு அப்படியே அச்சு பதிய வச்சுக்கிட்டார். ராமா, இப்பொழுது கீழே இறங்குனார். இறங்கி விட்டார். ராமா, நீ தேர் ஏறி கொள்ளலாம்னார். வலது கரத்தை கொடுத்து தேர் ஏத்தி உட்கார வச்சு ராமா சென்று வான்னார். ஆனா செல்றதுக்கு முன்னாடி ராமருக்கு ஒரு சந்தேகம். ராமா, தேர் ஏறின ராமர் கீழே இறங்கி வந்தார். வந்தவர் கேட்கிறார், ராமா எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்ன? இல்ல, இந்த மணல்ல என்னுடைய பாத சுவடை பதிய வைத்தாயே, அதுக்கு என்ன காரணம்? இல்ல, தினமும் உன்னுடன் என்னால விளையாட முடியாது அல்லவா, அதனால இந்த பாதத்தை பார்த்து 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 நீ இருப்பதாக என் மனதில் கற்பனை செய்து கொண்டு இந்த பாதத்தினிடத்தில் உன் கூட பேசுவதாக நினைத்து இந்த பாத சுவடையினுடைய திருவடியை நினைத்து 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 பேசிக்கொண்டு நீ இருப்பதாகவே நினைத்து நான் என் வாழ்க்கையை ஓட்டி விடுவேன். பக்தின்னா, ஃப்ரெண்டுன்னா, இப்போ காலம் ஓடி போச்சு. ஜானகியாக இருக்கக்கூடிய சீதையை திருமணம் பண்ண போகிறார். எல்லாருக்கும் ஓலை போயிடுச்சு. ஜனக மகாராஜனுடைய மகள் ஜானகியை, சீதையை திருமணம் செய்ய போகிறார். விஷயம் கேள்விப்பட்டாங்க. நாட்டு முழுவதும் தண்டோரா போடப்பட்டது. நாடு முழுவதும் இருந்து எல்லா மக்களும் வரலாம் ராமர் சீதையனுடைய திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் புறப்பட்டாங்க. கையில எல்லாரும் அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்றார் போல பொன்னையும் பொருளையும் குதிரையும் யானையும் என்னென்ன இருக்கோ அவ்வளவோ ராமபெருமானுக்கு பரிசு கொடுப்பதற்கு அதை எடுத்துட்டு போறாங்க. இந்த ராமன் போய் ஒருத்தரை பார்த்து கேட்டார், என்னமோ கையில கொண்டு போறீங்களே என்ன? ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகிற பொழுது நாம ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அதற்காகத்தான் அன்பாக இந்த பரிசை கொண்டு போகிறோம் நாங்க. இவனுக்கு செருப்பு தைக்கிறத தவிர வேற தெரியாது. இவனுக்கு செருப்பு தைப்பதை தவிர வேற தெரியாது, வேற தொழிலும் தெரியாது. இவன் என்ன செய்தான்? அந்த சுவடை அடையாளம், அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு வச்சுப்போமே, இல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனா இப்போ அவருடைய பாதம் எவ்வளவு வளர்ந்திருக்குமோ அந்த அளவை எடுத்துக்கொண்டு இந்த பாதத்தினுடைய அச்சை வச்சு 5 ஆண்டு காலம் இவ்வளவு தொலைவு வளர்ந்திருக்கும் என்று நினைத்து ஒரு பாத ரட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு செருப்பை செய்து எடுத்துக்கொண்டார். அது ஒரு பேப்பர்ல, ஒரு துணியில, ஒரு டவல், பேப்பர் எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, ஒரு டவலை வச்சு முடிச்சு இப்படி அக்கல்ல வச்சுட்டு புறப்பட்டார். எல்லாரும் புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு. சீதைக்கு ராமருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. பொழுது விடிஞ்சா கல்யாணம். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வாசல்ல அங்க நிக்கிறார். ராமரை எப்படியாவது பார்த்தனுமே, ராமனை எப்படியாவது பார்த்தனுமேன்னு நிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ள விட மாட்டேன்றாங்க. ஐயா, இது தசரத சக்கரவர்த்தி மற்றும் பெரிய ராஜாக்கள் செல்லக்கூடிய வழி, இங்கு உனக்கு இந்த பக்கம் வழி இல்ல, நீங்க அடுத்த வழி, இது விஐபி வழி. உங்களுக்கு அப்படி சொன்னா புரிஞ்சிரும் ஷார்ட்டா. இது விஐபி வழி, நீங்க எல்லாம் அந்த பக்கமா வாங்கோன்னார். ராமபெருமான் 7வது மாடியிலிருந்து இந்த காட்சியை பார்க்கிறார். கட கட கடன்னு இறங்கி வரார், கையை தட்டார். யாரங்கே? அவரை உள்ள விடுன்னார். உள்ள விடுன்னு சொல்லிட்டு இந்த 7 மாடி இறங்க வர்றதுக்குள்ள அந்த காவலர் ஓடி வராரு. என்னமோ தெரியல, தசரத சக்கரவர்த்தி திருமகனார் மாப்பிள்ளையே கீழே இறங்கி வராரே, நாளைக்கு காத்தால கல்யாணம், என்னமோ ஏதோன்னு நினைச்சு இறங்கி. ஐயா வணக்கம் சுவாமி, நீங்க எதற்காக கீழே இறங்கி வந்தீர்கள்? அதோ அங்கே நிக்கின்றானே, அவனை உள்ளே அனுப்பு. சுவாமி, அவர் என்னுடைய ஆருயிர் தோழன். என்னது? ஒரே ஒரு நாள் கூட விளையாடனவன் என்ன சொல்றாரு? ஆருயிர் தோழன், உள்ளே விடுனார். அவர் ஓடி வந்தார். இப்போ இவரோ தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனார், தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனார். ஆனா அவரோ சாதாரண செருப்பு தைக்கக்கூடியவருடைய மகன். ஆனா ஓடி போய் இப்ப அவரு இப்படி நிக்கிறார், கை கட்டி நிக்கிறார், செருப்பு தைக்கிற அந்த ராமன். இந்த ராமன் அவரை ஓடி போய் கட்டி அணைத்து இச்சி இச்சின்னு கன்னத்துல முத்தம் கொடுத்தார். இத பார்த்து
பார்த்து அந்த காவலர் நடுநடுங்கி போயிட்டார். இவரை மட்டும் நாம அனுப்பி இருந்தோம் நம்ம கதி என்ன ஆயிருக்கும். பின்னாடி தசரத சக்கரவர்த்தி ஓடி வந்தார். பின்னாடி சீதையனுடைய அப்பா ஜனக மகாராஜா ஓடி வந்தார். என்னமோ தெரியல, மாப்பிள்ளை என்னமோ கீழே இறங்கி வந்துட்டாரேன்னு நினைச்சு எல்லாரும் பின்னாடியே வந்தாங்க. அப்பா இடத்தில் அறிமுகம் செய்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு இந்த செருப்பு தைக்கக்கூடிய ராமனை அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்பா, இவர் என் ஆருயிர் தோழன். வணக்கம் அப்பா, உங்களுக்கு இவர் பெயர் என்ன தெரியுமா? என் பெயர் தான், இவன் பெயரும் ராமன். சொல்லி முடிச்சார். வா ராமா வா, இப்பொழுதுதான் வந்தாயா? ஆம் ராமா. இவருக்கா பயம், பேச்சு வரல. நேரா அழைச்சிட்டு போனார். ஆமாம் ராமா, சாப்பிட்டியா? உடனே சொன்னார், இல்லை, நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்ளுகிறேன். நீ போய் அலங்காரத்தை கவனி, நான் உன்னை திருமணம் முடிந்த பிறகு பார்க்கிறேன். இல்லை இல்லை, நீ முதலில் வந்த களைப்பு தீர உணவு அருந்துவாயாக. ராமரே கூட அழைச்சிட்டு போய் இந்த பக்கம் தசரத சக்கரவர்த்தி, இந்த பக்கம் ஜனக மகாராஜா, நடுவுல செருப்பு தைக்க கூடியவருடைய திருமகனார உட்கார வச்சு யோசிச்சு பாருங்க. அவரிடத்தில் எந்த ஒரு பக்தியும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு செலவும் எதிர்பார்க்கல. அவன் செருப்பு தைக்க கூடியவன் மகன் என்பதை அந்த இடத்துல நினைத்து பார்க்கல. ஒரே ஒரு நாள் உன்னுடன் விளையாட வேண்டும் என்கின்ற கேட்டுக்கொண்டதற்கு ஒரு நாள் விளையாடியும் விளையாடினார். தசரத சக்கரவர்த்தியின் இடத்தில் என்னுடைய ஆருயிர் தோழன் என்று அறிமுகப்படுத்தி இந்த பக்கம் மாமனார், இந்த பக்கம் அப்பா, நடுவுல உட்கார வச்சு முதல்ல லட்டு எடுத்து வச்சார், பரிமாறார். இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய தட்டில் இலையில் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் இவர் தட்டில் வைங்க. இவருக்கு கையெல்லாம் ஒதுருது, ஒன்னும் சொல்ல முடியல. அந்த லட்டை எடுத்து ராமா உன் என்றார். யாரு? ராமபெருமான் எடுத்து ராமா உன் என்று அவர் வாயில வைக்கிறார். இவர் மெதுவாக வாயை திறக்கின்றார். ராமா, நான் பெற்ற பாக்கியம் உலகத்தில் எவரும் பெற்றிருக்க முடியாது என்று சொல்லி, ராமா இந்த பாக்கியத்தை நான் என்ன என்று சொல்லுவேன்னு ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் வந்தது. ராமா, நீ போய் அலங்காரம் செய்து கொள் அப்படின்னார். அப்போ அப்பா சொல்றார், அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அங்கிருந்து சென்று விட்டார். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிஞ்சது. எல்லாரும் கீ வரிசையில பரிசு கொடுப்பதற்கு நிக்க வச்சிருக்காங்க. இவரும் வந்தார். எல்லாரும் பொன்னும் பொருளும் இருக்கக்கூடிய அணிகலங்கள், முத்து பவளம் வைரம் வைடூரியம் கொடுக்கறாங்க. இந்த செருப்பை எப்படி கொடுக்கிறது இவருக்கு கூச்சம், மறைச்சிட்டார். ராமபெருமான் கூப்பிடுறார், ராமா வா வா வா. சீதை பார்த்தாங்க, யாரையுமே இவர் இவ்வளவு அன்போடு கூப்பிட்டது இல்லையே, எல்லாரும் அன்போடு பரிசு. அந்த ராமனை அழைத்தார். சீதை, இவன் என் ஆருயிர் தோழன். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அந்தம்மா என் ஆருயிர் தோழன்னு சொன்ன அடுத்த வினாடி அந்தம்மா சொன்னா, வணக்கம். அப்படி வணக்கம் சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி, ராமா ஏன் அவ்வளவு தயக்கம்? ஆமா, என்னமோ கையில் கொண்டு வந்திருக்கின்றாயே, என்ன அது? ஒன்றுமில்லை ராமா, செருப்பு போய் எப்படி கொடுக்கிறது? அதுவும் கல்யாண பரிசுல போய், கல்யாண மேடையில போய் செருப்பு எப்படி பரிசு கொடுக்கிறது? யோசித்து பார்த்தார். ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லைனார். ராமபெருமான் சொன்னார், என்னமோ கொண்டு வந்திருக்கின்றாய், ஆனால் கொடுக்க தயங்குகின்றாய், கொடு ராமா, அன்போடு ஏற்றுக்கொள்றேன்னார். ராமா என்று இதை எடுத்து அப்படி பிரிச்சார். பார்த்த உடனே அது பாதுகை. பார்த்த உடனே ராமபெருமான் கட்டி அணைத்து மீண்டும் முத்தமிட்டார். இந்த காட்சி எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. முத்தமிட்டதோட நிறுத்தல, அதுக்கு அடுத்து சொன்னார், இவர்கள் அத்தனை பேரும் கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னை அலங்காரம் செய்வதற்கு, ஆனா என்னையே தாங்கி பிடிக்கக்கூடிய பொருள் கொடுத்திருக்கின்றாயே, இதுவல்லவா உயர்ந்த பொருள் என்றார். கால்ல உடனே போடல, கைகேயி கிட்ட கொடுத்தார். அம்மா நான் கேட்கிற பொழுது குடுன்னார். காட்டுக்கு போகிற பொழுது அந்த செருப்பை குடுன்னு வாங்கி போட்டு போனார். அதைத்தான் கொண்டு வந்து பரதன் தலையில சுமந்து வந்து 14 வருஷம் அந்த செருப்பு தான் எங்க 60,000 ஆண்டு காலம் தசரத சக்கரவர்த்தி அமர்ந்திருந்த இடத்தில் 10,000 ஆண்டு காலத்திற்கு மேல ராமபெருமான் அமர்ந்திருக்க கூடிய இடத்தில், அமர போற இடம் இன்னும் அமரல, அவரு அமர போற இடத்தில் இந்த சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய ராமன் செய்து கொடுத்த செருப்பு தான் எங்க இருந்தது? 14 வருஷம் ஆட்சி பீடத்துல இருந்தது. இதுதான் கடவுளுடைய பக்தி, கடவுளுடைய நட்பு. அப்பன்னா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், கடவுளை தோழனாக நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு நிச்சயமா கண்ணத்துல என்ன கிடைக்கும்? தூக்கத்திலேயாவது வந்து முத்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் இந்த ராமபெருமான்.
மீண்டும் ராமருடைய பெருமையை நாளைய தினத்தில், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ராமர் பெருமையை விட்டுட முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு ராமேஸ்வர பீடத்தினுடைய பெருமையை பற்றி மீண்டும் நிறைய தெரிந்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.